சொந்தங்கள் பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் என்னுடைய குழந்தைகளோடு, என்னுடைய ஆசிரியர்களோடு இந்த தளத்தில் பொங்கலை கொண்டாடுவது என்பது உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனமாற இந்த பொங்கலை நான் கொண்டாடி கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் மாணவர்களை சந்திக்கிற பொழுது நான் வேண்டுவதெல்லாம், வகுப்பறையில் நீங்கள் இருக்கின்ற பொழுது என்னவெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தனோ அதைத்தான் இப்பொழுது உங்களுடைய சீனியர் இங்கே வந்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எப்பொழுது நீங்கள் கல்லூரியை தேர்வு செய்தாலும் அது சென்னையாக இருக்க வேண்டும், பெங்களூராக இருக்க வேண்டும், கோயம்புத்தூராக இருக்க வேண்டும், குறைந்தபட்சம் மதுரையாவது இருக்க வேண்டும் என்று அடிக்கடி உங்களிடத்திலே வகுப்பறையில் நான் சொல்லுவேன். இப்பொழுது உங்களிடம் பேசிய உங்களுடைய சீனியர்கள் எல்லாம் அப்படி என்னுடைய பேச்சை உள்வாங்கி கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து, பாடங்களை தேர்ந்தெடுத்து வென்று காட்டி இன்று உங்கள் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே நான் மகிழ்கிறேன். இதுதான் உண்மையான திருவிழா. நான் எதிர்பார்த்த அளவு இந்த மாணவர்கள் இன்று வர முடியாமல் போனதற்கு காரணம், எப்பொழுதும் இல்லாத அளவில் இந்த பொங்கல் திருநாள் விடுமுறை ஒரு வாரம் தொடர்ந்து அந்த நிகழ்வாக அமைந்துவிட்டது. பல நிறுவனங்களில், பல கல்லூரிகளில் திங்கள் கிழமை விடுமுறை எடுத்தால் அதை ஒரு வாரம் விடுமுறையாக நாங்கள் ட்ரீட் செய்து விடுவோம் என்று எச்சரித்திருப்பார்கள். நிச்சயமாக அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஒரு நாளை விட்டு ஒரு வாரத்திற்கான விடுமுறையை ஏற்பது நல்லதல்ல என்ற முடிவு காரணத்தினால் பல பேர் வர முடியாமல் போயிருக்கும் என்பதை நான் அறிவேன். இந்த நிகழ்வை நான் இருவேறு நிகழ்வுகளாக நான் பார்க்கின்றேன். ஒன்று, இப்பொழுது இன்று இருக்கின்ற மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். படித்து முடித்துவிட்டு நீங்கள் உயர்கல்வியிலும் பணியிலும் இருக்கின்றவர்களுக்கு நான் வேறு மாதிரியாக நான் சிந்திக்கிறேன். உலகெங்கும், இந்தியாவெங்கும், தமிழகமெங்கும் அலுமினி கொண்டாடப்பட்டு வருகிறது. முன்னாள் மாணவர்களுடைய விழாக்கள் பல இடங்களிலே கொண்டாடப்பட்டு வருகிறது. அது 3 வித நிகழ்வுகளாக இருக்கிறது. ஒன்று, உயர்கல்வியிலே படித்துவிட்டு மிகப்பெரிய அளவிலே, அது மருத்துவமாக இருந்தாலும் சரி, சட்டமாக இருந்தாலும் சரி, நீதியாக இருந்தாலும் சரி, வேளாண்மையாக இருந்தாலும் சரி, கலை அறிவியலாக இருந்தாலும் சரி, இல்லை மருத்துவம் சார்ந்த மற்ற துறைகளாக இருந்தாலும் சரி, அத்தனை துறைகளையும் சார்ந்தவர்கள் அவர்கள் படித்த சிறந்த கல்லூரியிலே எப்போதாவது ஒரு முறை சந்திப்பார்கள். அவர்கள் துறையிலே விருட்சம் பெற்றிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அவர்களுக்கு யாரெல்லாம் பயிற்சி கொடுத்தார்களோ அந்த ஆசிரியர்களை சந்திக்க வேண்டும் என்று ஒரு ஆசை வரும். அதன் பின்னாக அளப்பரிய செல்வத்தை ஈட்டிய பின்பு அந்த கல்லூரிக்கு ஏதாவது செய்ய வேண்டிய எண்ணம் வரும். இந்த நிகழ்வுகளிலே ஒரு சாரார் அங்கே சென்று கொண்டிருப்பார்கள். இன்னொரு சாரார் அடுத்து படிக்கின்ற மாணவர்களுக்கு வழிகாட்டுவதற்காகவும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை தேடித் தருவதற்காகவும் அவர்கள் இப்பொழுது இந்த பிஐடி, பிஹெச்டி போன்ற கல்லூரிகளில் அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய அலுமினிகளை அழைத்து மாணவர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். அது இன்னொரு முறை. இதிலெல்லாம் உயர்கல்வியிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பள்ளி கல்வியை பொறுத்தவரை ஏதோ எங்கோ ஒரு இடத்தில் அரசு பள்ளிகளில் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் அங்கே படித்தோம், 50 ஆண்டுகள் படித்தோம். வயது முதிர்ந்த எங்களுடைய ஆசிரியர்களை அங்கே வரவைத்து அவர்களுடைய பிரம்பால் அடிக்க வைத்தோம், அவர்கள் அடித்ததை பார்த்து மகிழ்ந்தோம் என்று பேப்பர்களிலே நாம் செய்தியை பார்க்கிறோம். உளப்பூர்வமாக, உணர்வுபூர்வமாக அவர்கள் பேசிக்கொண்டு வருவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதையும் தாண்டி எனக்கு ஒரு மாற்று சிந்தனை என்ன இருக்கிறது என்றால், பள்ளி பருவத்திலே சில விதைகளை நாம் விதைக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட விதைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
முதலில் எனக்கென்று ஒரு செல்ஃபிஷ்னஸ், நான் பிறந்த மாவட்டத்திற்கு இந்த மக்கள் ஏதாவது செய்ய வேண்டும். நான் அடிக்கடி வகுப்பறையிலே சொல்வது உண்டு, பிரிக்கப்படாத திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பொழுது நீங்கள் படித்தாலும் சரி, பிரித்த பிறகு இப்பொழுது தென்காசி மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கின்றவர்கள் எல்லாம் உங்களுக்கென்று ஒரு டொமைன் கிரியேட் பண்ண வேண்டும். இப்பொழுது நம்முடைய கல்வி நிறுவனம் தொடர்ந்து 8 ஆண்டுகள் படித்த மாணவர்களை ஒரு மிகச்சிறந்த ஒரு கம்யூனிட்டியை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அந்த கம்யூனிட்டிகளுக்கு உள்ளாக நாம் உங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். தொடர்ந்து எனக்கு அடுத்த கட்டமாக என்ன ஆசை வருகிறது என்றால், மருத்துவம் சார்ந்தவர்கள் ஒரு கம்யூனிட்டி, நிதி மேலாண்மை சார்ந்தவர்கள் ஒரு கம்யூனிட்டி, சட்டம் பயின்றவர்கள் ஒரு கம்யூனிட்டி, அக்ரி படித்தவர்கள் ஒரு கம்யூனிட்டி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவர்கள் ஒரு கம்யூனிட்டி என்று தனித்தனியாக அவர்கள் ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ண வேண்டும். இந்த கம்யூனிட்டி ஒரு விருட்சமாக வளர வேண்டும். அந்த வளர்ச்சிக்கான நோக்கத்தை நான் அப்படியே சொல்லிக்கொண்டே வருகிறேன். சற்று உற்று நோக்குங்கள். ஏதோ வந்தோம், வாழ்த்தினோம், விடை பெற்றோம் என்பதற்காக நான் உங்களை அழைக்கவில்லை. நாம் ஒரு புரட்சியை நோக்கி பயணிக்க வேண்டி இருக்கிறது. வலிவான ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும், ஒரு திடமான நம்பிக்கை இருக்க வேண்டும், சாதிக்க வேண்டியம் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அதெல்லாம் மேலோங்கினால்தான் நான் நினைப்பது நடக்கும். முதலில் உங்களுக்குள் ஒரு பாண்டிங் வர வேண்டும். எப்பொழுது நீங்கள் இந்த பள்ளியை விட்டு சென்றீர்களோ அப்பொழுது வரை இருந்து இன்றைய வரை உங்களுக்கு ஒரு காலை வணக்கம், ஏதாவது ஒரு தகவலோடு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு தொப்புள் கொடை உறவு உங்களோடு இருக்க வேண்டும். இது வாழ்நாள் பூரா இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த வாழ்நாள் முழுவதுமாக அது தொடர வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்று இருக்கக்கூடிய மத்திய அரசு, மாநில அரசு, உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு ஹார்பர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் எவ்வாறு ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு உதவி செய்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் வேலை பார்க்கின்ற தருணத்தில், படிக்கின்ற காலத்திலும் சரி, அருமையாக சொன்னார் அவினாஷ் பேசுகின்ற பொழுது, ஒரத்தநாடு கல்லூரிக்கு நான் சென்ற உடனேயே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மாதாவரம் பால் பண்ணை அருகிலே இருக்கக்கூடிய வெட்டினரி சயின்ஸ் கல்லூரியில் சென்று 5 நாட்கள் நான் ஒரு செமினார் அட்டன் பண்ணினேன். நிறைய விஷயங்களை நான் அங்கு கற்றுக்கொண்டேன். விளக்கத்தை வெட்டினரி சயின்ஸ் பற்றி கொடுத்தார். எவ்வளவு பிரமிப்பாக நான் மகிழ்ந்தேன். இதைவிட ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காது. அவ்வளவு ஒரு ஆனந்தம். இதைதான் என்னுடைய பிள்ளைகளிடம் நான் எதிர்பார்த்தேன். என்னுடைய குழந்தைகள் இப்படி வர வேண்டும், இந்த சமுதாயத்திற்காக அவர் உழைக்க வேண்டும். இப்பொழுது இருக்க மாணவர்களிடம் வகுப்பறையில் அதே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏதோ பள்ளி நடத்திவிட்டு உங்களை கடந்து செல்வதாக நான் நினைக்க மாட்டேன். உங்களோடு நான் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன். எக்கால கட்டங்களிலும் உங்களோடு உறுதுணையாக இருந்து, இப்பொழுது மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய போர்ட்டலை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போர்ட்டலிலே ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி மிக விரிவாக விளக்கமாக 3 பேர் 4 பேர் சேர்ந்து நீங்கள் ஒரு தொழில், இப்பொழுது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அக்ரி படித்தவர்கள் எல்லாம் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை தொடங்க இருக்கிறீர்கள் என்றால் முதலில் 5 ஆண்டுகள் நிச்சயமாக நீங்கள் ஒரு நிறுவனத்திலே பணியாற்ற வேண்டும். பணியாற்றி கொண்டு இருக்கின்ற பொழுதே இந்த மாதிரி திட்டங்கள் எங்கு வருகிறது, எப்படியெல்லாம் அதை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள், அந்த திட்டத்திற்கு எங்கு நிதி கிடைக்கிறது, திட்டத்திற்கான ப்ராஜெக்ட் பிளான் எங்கு இருக்கிறது, இதற்கு தொடர்ந்து கருத்தரங்குகள் எங்கு நடைபெற்றிருக்கின்றன என்று தொடர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டும். எக்ஸாம்பிளாக மட்டும் அக்ரியை சொல்கிறேன். இது மருத்துவத்திற்கு தொடர்கிறது, நிதிக்கு தொடர்கிறது, மேலாண்மைக்கு தொடர்கிறது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தொடர்கிறது. இப்படி பல துறைகளுக்கும். இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி தனுஷ்குமார் பேசினார். அது மிகப்பெரிய சேலஞ்சஸாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ராஜ்குமார் பேசும்போது கூட ஒரு வார்த்தையை சொன்னார், அதை எப்படி ஒழிப்பது என்று. சோகோ நிறுவனர் கான்ஃபிடென்ஷியல், அதை இனி ஒழிக்கவே முடியாது, அது பிரபலமாக வளர்ந்து விட்டது. ஆனால் அதை நோக்கி நாம் இன்னும் வேகமாக செயல்படுவதற்கு நம்முடைய அறிவு தளத்தை எப்படி மேம்படுத்துவது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய ஒவ்வொருவர் சிந்தனையும் படித்து முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுது படித்து கொண்டு இருப்பவர்களாலும் சரி, உங்களுடைய அறிவுத்தளம் உயர உயர எத்தகைய சோதனைகளையும் நாம் சாதனையாக்க முடியும். அப்படி சாதனையாக்கக்கூடிய ஒரு சக்தியை படைப்பதற்காகத்தான் இந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி கான்செப்டை பற்றி பேசுவதற்காக தான் இன்று நான் உங்களை வர சொன்னேன். மத்திய அரசிலே போர்ட்டல் இருக்கிறது. நான் அதை விவரமாக உங்களுடைய கம்யூனிட்டியிலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண பிறகு நான் ஷேர் பண்ணுகிறேன். அதில் இருக்கக்கூடிய
முக்கியமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறேன். சிஏல கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பண்ண போகிறது. சிஏ பற்றி பேசுவதற்கு கமலிஷா பேச ஆரம்பித்தவுடன் அதை பற்றி மேற்கொண்டு பேச முடியாததுக்கு காரணம் இப்பொழுதுதான் அவருடைய கல்லூரியில் இருக்கிறார். இன்னும் இன்டர்மீடியட் பாஸ் பண்ணி மெயின் தேர்வுப்பட்டாச்சுன்னா அவருடைய நிகழ்வு வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாருமதியாக இருக்கட்டும், அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். அகல்யா தங்கம்லாம் அங்கே இந்த காலேஜில் இருக்கக்கூடிய பிள்ளை கிடையாது. அவங்க அப்பாவும் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இருக்கிற கல்லூரி வேற. அதே மாதிரி நிறைய இப்போ நிதிஷ் பேசும்போது சொன்னான், மிகப்பெரிய புத்திசாலி, பல முறை என்கிட்ட அடி வாங்கியிருப்பான், திட்டு வாங்கியிருப்பான். இன்னைக்கு இவ்வளவு அறிவுஜீவியாக வந்து பேசுகிறான். இன்னைக்கு வந்து பிள்ளைகள்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், நிதிஷ் பாபா தான் எக்ஸாம்பிள் சொல்வேன். நான் சொல்கிறது அப்போ கேட்டிருந்தான்னா இன்னைக்கு அவன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்திருப்பான், எம்ஐடியில் இருந்திருப்பான், இதை விட இன்னைக்கு மேலே வந்திருப்பான். ஆனால் எப்படி இருந்தாலும் அவன் மேலே தான் வரும். வேலம்மாளில் படித்தா கூட அவனை பெருசாக எதிர்பார்க்குறேன். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக ஒரு நிச்சயமாக ஒரு விருட்சமாக வருவான். பிள்ளைகள்கிட்ட புத்திசாலித்தனத்தை ஆசிரியர்கள் வந்து ஒரு 10th படிக்கும்போதே வகுப்பறையில் பார்த்துருவாங்க. 10th வந்து 12th படிக்கும்போது அந்த 9th 10th நாங்கள் சொல்லுவோம், கைடன்ஸ் கொடுப்போம். நீ வந்து நீ ஆர்ட்ஸை சூஸ் பண்ணிடு, நீ சயின்ஸை சூஸ் பண்ணிடு, நீ மெடிசினுக்கு போ அப்படின்னு நாங்களே பார்த்து சொல்லுவோம். சொல்லும்போது சில பேர் கௌரவத்துக்காக நீங்கள் முடிவெடுப்பீங்க, முடிவெடுத்துட்டு அங்கே போய் மாட்டிக்குவீங்க. அங்கே அந்த கான்செப்டை புரியாமல். எப்பொழுதுமே ஆசிரியர்களை சார்ந்து நாம் போகணும். ஆசிரியர்கள் தான் உங்களை வந்து உங்களுடைய படைப்பாற்றல், உங்களுடைய திறனை பற்றி அவங்க புரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்படி ஒவ்வொருவருமே இப்போ பேசின எல்லாரையுமே நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, குழந்தைகளை ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொருத்தரும் பேசினாங்க. இப்போ சங்கரராமன் எல்லாம் நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து உட்காந்து அருமையாக பேசுவான். ரசிகாலான்னு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ட்ரைட்டாகவே டைமே எடுக்காமல் பாட்டுக்கு பிஜி கிளியர் பண்ணிட்டு போயிருப்பா. நான் என்னம்மா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டான். இந்த கைனா காலேஜ் ஓகே, பிரமாதமாக பண்ணணும், எனக்கு கிடைச்சது போதும், ஆனால் நான் வந்து எம்டி ஆகணும். இந்த மாதிரி பிள்ளைகள் நேரடியாக பேசும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொருத்தரையும் கில்டாவை பார்த்தா அவ்வளோ பெருமையாக இருக்குது. இப்போ நான் ஹார்டிகல்ச்சர் பண்ணேன், ஹார்டிகல்ச்சருக்கு எவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குது. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அக்ரி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்றைக்கி விவசாயத்துக்கு பெறக்கூடிய மாடர்ன் கல்டிவேஷனை பற்றி கிராமத்துக்கு எடுத்துகிட்டு வரதே ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான். அங்கங்கே ஒரு ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்களோட நம்மளை கனெக்டிவிட்டி பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் இன்றைக்கி கரும்பு விளைச்சல்ல, நேற்று கூட பிள்ளைகள்கிட்ட பேசியிருந்தேன், நம்பர் 1 இந்தியாவில். அங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி 20,000 விவசாயிகளை முதல்ல ஒருங்கிணைச்சிருக்காங்க. அந்த 20,000 எங்களுக்கு ஒரு செயலி, ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆப் வந்து என்ன பண்ணுதுன்னா, விவசாயிகளோட நேரடி தொடர்பில் கனெக்டாக இருந்து அங்கே ஒரு பெரிய டபர் போட்டு அங்கே ஒரு மலைமானியை உருவாக்கிட்டாங்க. திரும்ப அது வானிலை ஆராய்ச்சி பண்ணி விவசாயத்துக்கு தேவையான அத்தனை நிகழ்வுகளை அது தொகுத்து கொடுக்குது. ஆப்பில் நீங்கள் எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் விவசாயத்துக்கு என்ன இடுபொருள் வேணும், என்ன ஃபெர்டிலைசர் வேணும், பெஸ்டிசைடு வேணும், என்ன சீட்லிங் வேணும், எவ்வளவு தூரம் தண்ணி பாய்ச்சணும், அதுக்கு எல்லா விஷயத்தையுமே அதை எடுத்து கொடுக்குது. காலையில் ஓப்பன் பண்ணி ஆப்பை பார்த்துட்டா போதும், நீங்கள் 1 லிட்டருக்கு பதில் 3 லிட்டர் தண்ணி பாய்ச்சிட்டீங்க, இது எக்ஸஸ், இதை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு அதை கால்குலேட் பண்ணடி கொடுக்குது. எப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் வந்து அந்த மகாராஷ்டிராவில் அந்த திம்மட் வில்லேஜுக்கு வந்துச்சோ, வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய கரும்பு 5 அடி உயரம் இருந்த கரும்பு 9 அடி உயரம் வளர்ந்துருக்கு. 30% அதிகமான ஈல்டை கொடுக்குது அந்த கரும்பு. சுக்ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கரும்புல இருந்து இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட், நம்ம சுகருக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் வந்து 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேளாண்மை விவசாயிகளுக்குரிய மேன் பவர் அது குறைக்குது. இந்த மாதிரி நம்ம இது வந்து இன்றைக்கி மகாராஷ்டிராவில் யாராவது போங்க, இன்றைக்கி அக்ரி படிச்சுட்டு இருக்கவங்கலாம் வீட்டுக்கு போன உடனே அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு முக்கியமானது இருக்குது, அக்ரி டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட், நோட் பண்ணிக்கோங்க, அக்ரி டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் மகாராஷ்டிரா அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த அக்ரி எடுத்து படிச்சுன்னா உனக்கு அதிலிருந்து நாளைக்கு நீ தென்காசி மாவட்டத்தில் நாட் ஓன்லி சுகர், என்னென்ன சுகர் கேன் என்னென்ன கல்டிவேட் பண்ணணுமோ நமக்கு ஒரு ஆப் கொண்டு வரணும். இங்கே பவர் சித்திரத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது, இந்த விவசாயிகளை எப்படி கோஆர்டினேட் பண்ணணும் அப்படிங்கிறத வரும். அதே மாதிரி மருத்துவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரசிகாவை மாதிரி 10-12 பேர் முடிச்சு நம்ம ஸ்கூல்லேருந்து வெளியே போயிருக்காங்க. காரணம் அவங்கெல்லாம் இன்டர்ன்ஸில் இருக்காங்க, பிஜியில் இருக்காங்க. கார்த்திகாவை கூட்டு வருமுன்னே பெரும்பாடுபட்டு போயிடுச்சுனது. அந்த போய் ஜாயின் பண்ணோடனே அந்த நிர்வாகம் வேலை அவங்கள விட மாட்டேங்கிறாங்க, அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அதை டிஎம்எஸ் வரைக்கும் சொல்லி பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு. ஒரு நாள் லீவ் போட்டு 3 நாள் உட்காந்துருக்காங்க, போகிறவர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு ப்ரெஷர் இருக்குது. அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது பிள்ளைகள் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம், அந்த கல்லூரி என்ன சொல்லுதோ அதை தான் கேட்க முடியும். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் வர முடியல. இதே இன்னைக்கு மண்டே லீவ் கிடச்சிருந்ததுன்னா இந்த அரங்கம் பழைய மாணவர்களாலே நிரம்பி வழிஞ்சிருக்கும். அப்போ இப்படிப்பட்ட இந்த மாணவர்களை இந்த ஸ்கூல் உருவாக்கியிருக்குன்னா என்னுடைய எண்ணங்கள் நிறைவேறிக்கிட்டே இருக்குது. அதே தான் இப்போ பிள்ளைகள் பின்னாடி இருக்கவங்கள்ட்ட சொல்லுவேன். இப்போ நேற்று நடந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்து உட்காந்து நேற்று ஒர்க் பண்ணாங்க, உங்கள் சீனியர்ஸ்.
அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களோட என்கரேஜ் பண்ணி சாப்பிட வச்சு சந்தோஷமாக இருந்துட்டு அப்படி போகும்போது 11 பிள்ளைங்க, அதில் 2 3 பேர் வேறு ஒரு 10 நிமிஷம் பிரேக் வெளியே இருக்கணும்னு சொன்னாங்க. என்னமாங்க இருக்கீங்கன்னு கேட்கும்போது அப்போ சொன்னாங்க, அவங்களுக்கு +2 மட்டும்தான் கூட்டிகிட்டு போவீங்களா, எங்களுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டாங்க பிள்ளைங்க. கேட்ட உடனே தான் நைட்டு போய் சிந்தித்தேன், ஏன் இந்த 11 பிள்ளைகள் 2 மாதத்தில் 2-3 மாதத்தில் 12th வந்துடுவாங்களே, அவங்களையும் கூப்பிட்டு ஏன் உள்ளே வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்துச்சு. அதனால் அந்த பிள்ளைகளும் சாப்பிட்டுட்டு இவங்களோட உறவாடும் போது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பலதரப்பட்ட படிப்பு என்னென்ன படிப்புகள் இருக்கோ அதை பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட பேசிட்டாங்க. பேசுகிற போது அதில் ஒரு ஆர்வம் வந்துடும். பிளாஸ்டிக் டெக்னாலஜி பற்றிலாம் ரொம்ப மிக அருமையாக பேசினான் பேசும்போது. அப்போது புதிய புதிய படிப்புகள் பற்றி இன்றைக்கி மெடிக்கல்னால் நம்ம வந்து MBBS மட்டும்தான் நினைக்கிறோம். அந்த PDS MDS முடிச்சாச்சுன்னா இன்றைக்கி அது எவ்வளோ பெரிய பிரபலமாக இருக்குது. ஒவ்வொரு ரூட் கனால்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்னோவேஷனில் எவ்வளோ பிள்ளைகள் வந்து ஹை எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் PDS MDS முக்கியத்துவம் கொடுக்கணும். படிப்பு 2வது. அவன் சொல்லும்போது ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை சொன்னான், கல்லூரிகள் வந்து ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி பிள்ளைகள்கிட்ட தான் சொல்வேன், கட் ஆஃப் மார்க்கில் கவனமாக இரு, கல்லூரிகளை மிக சிறப்பாக தேர்ந்தெடுக்கிற பொழுது அங்கே உனக்கு எப்படிப்பட்ட படிப்பு கிடைச்சாலும் அந்த இடத்துல நீ உயர்ந்துருவேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி, அங்கே இருக்கக்கூடிய அலுமினி, அங்கே கிடைக்கக்கூடிய கைடன்ஸ், ஃபாரின் டைப் எல்லாமே கிடைச்சிரும். நிறைய படிப்பை பற்றி கேட்குறீங்க. இந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியில் நாம் வந்து இப்போ ஒவ்வொரு துறையிலையும் இப்போ லா பேட்டர்னில் இப்போ லா படிக்கிறோங்கன்னா நீ NCLT தான் போகணும், கம்பெனியில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பிள்ளைகளுக்கு சொல்வேன். ஏன்னா அங்கங்கே தெருவுக்கு தடுக்கி விழுந்த உடனே லாக்கெலாம் வந்து பெரிய டிமாண்ட் இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் சைக்காலஜிக்கலாக பிள்ளைகளுடைய மைண்டில் வந்துடக்கூடாது. மிகப்பெரிய டிமாண்ட் லாயர்களுக்கு இருக்குது. எங்கே இருக்குது? கம்பெனி லாயர்ஸ். இன்றைக்கி வரக்கூடிய பூமிங் கம்பெனிகளுக்கு ஃபுல்லாக ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், அவங்களுக்கு இருக்கக்கூடிய டேக் ஓவர், மெர்ஜர், நியூ கம்பெனி ஃபார்மேஷன், எப்படியெல்லாம் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய GST வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி அனாலிசிஸ் பண்ணது, இன்கம் டேக்ஸில் இஷ்யூ வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் லாயர்ஸ். இப்போ இருக்கக்கூடிய கம்பெனி லாயர்ஸ் வெரி லிமிட்டட். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவில் பேசக்கூடியவங்க 25,000 பேர் தான் இருக்காங்க. ஆனால் கடந்த அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் தேவையானது 30 லட்சம் பேர் தேவைப்படுது. அப்போ இந்த லாயர்ஸு கம்பெனியில் படித்தா எவ்வளோ டிமாண்ட் இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. அதே மாதிரி தான் MBA, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணும், ஒரு UG வந்து நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும், அங்கே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம போகணும்னு நினச்சிட்டோன்னா உனக்கு அங்கே டிமாண்டு பெருசாக இருக்குது. இதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி CA பற்றி பண்ணும்போது அவளோட சில இதில் விட்டுட்டா. CA உண்மையிலே பர்சன்டேஜ் வந்து 3.5%, 4% தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் அது ஈக்குவல் டு IAS மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 3 லட்சம் பேர் தான் CA முடித்தவங்க இருக்காங்க. ஆனால் 2047 30 லட்சம் பேர் தேவைப்படுது. அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. அப்போ இன்றைக்கி அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்களில் 5 லட்சம் பேர் வந்தால் தான் முடியும். வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இது உடனே நமக்கு BCom படித்தவங்க, MBA படித்தவங்க மட்டும்தான் நமக்கு வந்து CA ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு நினைக்கக்கூடாது. இல்லாட்டா இன்டகிரேட்டட் எனி கிராஸ் மேஜர் எலிஜிபிள் ஃபார். நமக்கு வந்து மேத்தமெட்டிக்கல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாலேஜ் தரவாக இருக்கணும். இதை தாண்டி ரீசனிங் ஸ்கில் நல்லா இருக்கணும். நல்ல எஃபர்ட் போட்டு நல்ல ரீசனிங் ஸ்கில்லோடு இருந்தோம்னா அடித்து போயிட்டே இருக்கலாம். அதனால தான் பிள்ளைகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபுட் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இன்றைக்கி அக்ரி, வெட்னரி, ஃபுட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் எல்லாம் இன்டகிரேட்டட் பார்ட் தான், ஹியூமன் லைஃபோட இணைஞ்ச விஷயங்கள். யாரெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், நல்ல BEd படிங்க, MEd படிங்க, படித்து முடிச்சுட்டு CO போட மாட்டாங்க, டைரெக்டாக DO எக்ஸாம் எழுதுங்க. எப்படி குரூப் 1 இருக்கோ அதே மாதிரி குரூப் 1A புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர். குரூப் 1Aயில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 25 போஸ்ட் வருது. மிகச்சிறந்த அகாடமி சென்னையில் இருக்குது. அதில் போய் படிச்சிங்கன்னா மிக சிறப்பாக உடனே என்னாகும், DO வந்துடுவீங்க. 3 வருஷத்தில் ஜாயின்ட் டைரக்டர் ஆயிடுவீங்க, 5 வருஷத்தில் டைரக்டர் ஆயிடுவீங்க, 7வது வருஷத்தில் கன்ஃபர்ட் IAS வர முடியும். அவ்வளோ வாய்ப்புகள் அதில் இருக்குது. டக்குன்னு இன்னும் நம்ம 4-5 பேரை வைஷ்ணவி மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெகு விரைவில் அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி ஒரு கோர்ஸை பற்றி நீங்கள் கேட்கவே இல்லை, மேட்டுப்பாளையத்தில் கோயம்புத்தூரில் இருக்குது, அக்ரி யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் வருது, ஃபாரஸ்ட்ரி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். 128 சீட் இருக்குது. அதுக்கு இப்போ அதை படித்தாச்சுன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இது நம்ம இப்போ இது படிக்கிற மாதிரியே IAS படிக்கிற மாதிரியே ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் IFS படிக்கலாம். அந்த 128 சீட்டுக்கும் இப்போ படிக்கிறவங்க அப்ளை பண்ண அடுத்து அக்ரிக்கு ஈக்குவலண்டானது, அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. அதுக்கு நம்ம பிள்ளைகள் இது வரைக்கும் யாருமே போகலை. அடுத்து அதுக்கும் கைட் பண்ணி அதில் அப்ளை பண்ணணும்.
பேரலாக நீ இது பிஎஸ்சி அக்ரி மதுரை கோயம்புத்தூர் பண்ணும்போது மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டருக்கும் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி உங்களுடைய பார்வைகளை விசாலமாக்கணும். எல்லாத்தையும் விட உங்களுக்கு பாண்டிங் நல்லா வரணும். பாண்டிங் உங்களுக்கு வந்து டெய்லி ஏதாவது நம்மளுடைய குரூப்பில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கணும். இது வந்து இப்போ ஒன் மேன் ஷோவாக போயிட்டுருக்கு. நான் மட்டும்தான் உங்களை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் சைட்லேருந்து ஃபீட்பேக் வந்த பிறகு தான் அது ஜெயிக்கும். நிறைய நீங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும் குரூப்பில். இப்போ நான் சொல்கிற தனித்தனி டொமைன்லலாம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா, நான் சொன்ன அந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மத்திய அரசில் என்ன போர்ட்டல் இருக்குது, அந்த போர்ட்டலில் நாம் எப்படி அப்ளை பண்ணது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் பார்த்தீங்கன்னா சாயா கிங்குன்னு இருக்குது. இதை மாதிரி ஒரு 100 கம்பெனி உருவாயிருக்கு. சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா 150 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்கும். 150 ஸ்கொயர் ஃபீட்டில் சாயா கிங்குன்னு ஒரு 100 இடத்துல இருக்கும். அந்த பிராண்டை பில்டு பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அதை ஒரு எம்என்சி கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணுவான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பையங்க தான் இருப்பாங்க, ஐஐடி படித்தவங்க. உடனே அதை வந்து 150 கோடி 200 கோடி கொடுத்து அதை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கோவை பழமுதிர் நிலையம்னு, யாரெல்லாம் போயிருப்பீங்கன்னு தெரியல. சென்னைக்கு வந்தீங்கன்னா அங்கங்கே வீதிக்கு வீதி இருக்கும். கோயம்புத்தூரில் இருக்கும், சேலம், ஈரோடு, நாமக்கல்லில் இருக்கும். அவர் ஒரு சின்ன லெவல் ஆரம்பித்தார். இன்றைக்கி அதை ரிலையன்ஸ் 800 crores அதை டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டான். இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனிகளை டேக் ஓவர் பண்ணுறது மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த சின்ன வயசில் இந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு கான்செப்ட் உருவாகி, நீங்கள் லா படிச்சுக்கிட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஃபேர்மை உருவாக்கி, நான் சிவிலை பண்ணுறேன், நான் கிரிமினலை பண்ணுறேன், நீ கம்பெனி அஃபேர்ஸை பாரு, நீ ஜிஎஸ்டி இஷ்யூவை பாருன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பர்ட்ஸை உருவாக்கி, நீங்கள் மிகச்சிறந்த அளவில் ஒரு ஃபேர்மை உருவாக்கி, அந்த ஒரு ஃபேர்மோட பிரான்ச் ஒன்று தென்காசி டிஸ்ட்ரிக்டில் வந்து மெயின் பிரான்ச் இந்த சென்னையில் இருந்ததுன்னா நீ எப்படியெல்லாம் சாதிப்புங்கிறத யோசித்துப்பார். இங்கே இருக்கிற மக்களுக்கு நீ அட்வைஸ் பண்ணி இங்கே வந்து நல்ல லீகலாக கான்ஸ்டியூட் பண்ணி கொடுத்து பிஸ்னஸை டெவலப் பண்ணிடுவேன். உன்னோட டெவலப்மெண்ட் அங்கே சென்னையில் நடக்கும். அதே மாதிரி தான் இப்போ நான் மகாராஷ்டிராவில் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் படித்தவங்கலாம் ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய செமினாருக்கு போங்க. நம்ம பகுதியில் நீ சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு 5 வருஷம், 5 வருஷத்துக்குள்ளே ஒன்று உன்னோட எங்கே ஸ்ட்ரென்தன் பண்ணு. 10 பேர் அக்ரி, 25 பேர்கிட்ட நம்ம இப்போ ஸ்டூடெண்ட் அக்ரியில் இருக்கீங்க, முடிச்சவங்க படிச்சுட்டு இருக்கவங்க, ஃபஸ்ட் இயரில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அதை 25 பேர் ஒரு டொமைனுக்கு கீழே வந்துட்டீங்கன்னா இன்றைக்கி என்ன அக்ரிகல்ச்சருக்கு ஸ்கோப் இருக்குது, இன்றைக்கி லேண்ட்ஸ்கேப்பிங் எப்படி இருக்குது, ஹார்டிகல்ச்சர் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி வெர்டிக்கல் ஃபார்மிங் பயங்கரமாக போகுது. இன்றைக்கி சிட்டியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃப்ளாட் வச்சுருக்கவங்களாம் வெர்டிக்கல் ஃபார்மிங்கில் போயிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டிசைன்டாக இன்றைக்கி அதுக்கு ஒரு பெரிய மோகம், ஒரு ஆசை. வீட்டில் ஒரு மொட்டை மாடியில் ஒரு மிளகா பூத்து ஒரு காய்ச்சிட்டா கூட அவ்வளோ சந்தோஷப்படுறான் அன்றைக்கி சிட்டியில். அப்போ அதுக்கு எப்படி ஒரு இடத்துல ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸை மட்டும் கவர் பண்ணி நான் வீட்டில் உனக்கு இதை கல்டிவேட் பண்ணி தரேன், இதை வளர்த்து தரேன்னு சொன்னால் அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ். இதே மாதிரி நாம் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், நம்ம பகுதியில் என்ன விவசாயம் இருக்குது, ஒரு நேரத்தில் இப்போ ஒரு சீசனில் நம்ம பல்லாரியா வெங்காயம் போடுறாங்க, பெரிய வெங்காயம். ஒரு சீசனில் ஃபுல்லாக பேடி கல்டிவேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பேடி கல்டிவேட் பண்ணுறதுல சீட்லிங் போடல இருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் என்ன டெக்னாலஜிலாம் நம்ம அடாப்ட் பண்ணுறது. இதில் வந்து நீங்கள் பாருங்கள் மேன் பவர் வந்து குறையும். ஒரு சேலஞ்சஸ் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வேர்ல்டில் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் என்ன போகுது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ப்ராடக்ட் என்ன, எக்யூப்மெண்ட்ஸை என்ன மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும், அதில் என்ன இன்னோவேஷன், ரிசர்ச், இம்ப்ளிமெண்டேஷன், இதில் ஃபுல்லாக உங்களுடைய கவனங்கள் தொடர்ந்து போயிட்டு இருந்ததுன்னா உங்களை போல் சக்ஸஸாக யாரும் வர முடியாது. இந்த மீட்டிங் அடுத்த ஜனவரியில் நாம் 13ஆம் தேதி மீட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் மட்டும் இல்லை, இப்போ யாரெல்லாம் வர முடியாமல் மிகப்பெரிய அளவில் பறந்து விரிஞ்சிருக்காங்க நம்ம பிள்ளைகள், அவங்களெல்லாம் உங்களுடைய தகவல் அவங்களுக்கும் ரீச் ஆகி நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஸ்டார்ட் அப்புக்கு எங்கெங்கே துறைகளில் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை எனக்கு எடுத்துக்கும், அதில் எப்படி ஒரு இது உருவாகும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து கார்த்திகா ஒரு ரெசிபிரேட்டரி மெடிசன் படிக்கலாம், நாளைக்கு ஜென்ரல் மெடிசனுக்கு அடுத்த ரவுண்டில் போயிடலாம். ரசிகா நாளைக்கு ஒரு கைனகாலஜி வருவா, நாளைக்கு அங்கே படிச்சுட்டு இருக்கிற நம்மகிட்ட படிச்சுட்டு இருக்க பசங்கள்லாம் ஒவ்வொரு ஃபீல்டு எடுத்து தருவாங்க. இவன் எம்டிஎஸ் முடிச்சுட்டு ஒரு டென்டிஸ்டாக மிகப்பெரிய அளவில் வருவா. அப்போது இவங்க வந்து பறந்து விரிந்த இடத்துல அவங்க சொந்தமாக ஒரு கிளினிக்கை போட்டு அவங்க ஃபீல்டை மட்டும் பண்ணுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராக இருந்து அவங்களுக்குள்ள ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியில் உள்ள வந்து இந்த மெடிக்கலுக்கு இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி நம்ம ஒரு ஆளுக்கு 10% ஸ்டேக் வச்சுக்குவோம். 10 பேர் சேர்ந்து ஒவ்வொரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷனில் இருக்கவெல்லாம் சேர்ந்து நாம் உருவாக்கி ஒரு ஸ்பெஷலைசேஷன், ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒன்று கட்டுவோன்னு முடிவெடுத்து எல்லா ஸ்பெஷாலிட்டி படித்தவங்களும் அதில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாச்சுன்னா இன்றைக்கி நாம் ஒரு கார்டியாலஜிக்கு வந்து தென்காசி யாரையாவது பார்க்குற முடியுதா? ஒரு டெர்மலாக ஒரு ஸ்கின் டிசீஸ் உடனே திருநெல்வேலி போகணும், இல்லாட்டி மதுரைக்கு போகணும். ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் இன்றைக்கி திருநெல்வேலியில் கூட டாக்டர் இல்லை. இந்த மாதிரியான ஒரு ஷார்ட்ஃபால் இருக்கிற நேரத்தில் அறிவுஜீவியாக ஒரு 5 ஆண்டுகளில் நான் இப்போ விதைக்கிற விதைகள்லாம் நாளைக்கு முளைக்காது. இது வந்து என்னது, சைனீஸ் மூங்கில் மாதிரி கீழே இருந்து அப்படியே
உங்களுடைய ரூட் அப்படியே அப்படியே பிணைந்துக்கிட்டே வரும். ஒரு நாள் அது விஸ்வரூபம் எடுக்கும். எடுத்த உடனே ஒரு அடியில் இருக்கக்கூடிய அந்த மூங்கில் அடுத்த நாள் 70 அடிக்கு மலரும். அதுதான் இப்போ உங்களுக்கு விதைச்சிட்டு இருக்கேன். இதுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு யாரெல்லாம் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ண நிற்கிறோம், அவங்களுக்கு யாரெல்லாம் ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் எந்தெந்த இடத்துல டெக்னிக்கலாக கன்சல்டேஷன் கொடுக்க முடியுமோ அங்கே எல்லா இடத்துலையும் நமக்கு ஆள் இருக்கு. அவங்களோட உங்களை கனெக்ட் பண்ணிடுவேன். நீங்கள் தான் முன் வரணும், நிறைய பேச ஆரம்பிக்கணும். இன்னையிலேருந்து நம்மளுடைய குரூப்பில் டொமைனில் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணணும். யாரெல்லாம் இன்னோவேட்டிவ் நிறைய தேட ஆரம்பிக்கணும். சர்ச் பண்ணு, நிறைய உன் ஃபீல்டு ரிலேட்டடாக என்னென்ன நியூ அப்டேட்ஸ். இப்போது காலையில் எழுந்திரிச்சோடனே கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது உன்னுடைய ஃபீல்டு டாப் 10 நியூஸஸ் இன் இந்தியா அப்படின்னு போடு. இந்த மாதத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் 10 பற்றி வரும். அதுக்கப்புறம் அப்ராட் அப்படின்னு போடு. இதெல்லாமே தனியாக காப்பி எடுத்து வச்சுக்கோ. வச்சு அந்த நீ பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வச்சு ஸ்டடி பண்ணும்போது இன்னோவேஷன் ஃபுல்லாக உனக்கு கிடைச்சிடும். கிடைக்கும்போது அது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பேன். அது சம்மந்தமான உனக்கு தேடல்கள் வந்துடும். தேடல்கள் வரும்போது இந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியை பற்றி 4 விஷயங்களை படிப்பேன். இப்போ நீ பார்த்துருப்ப லாஸ்ட் வீக் ஒருத்தருடைய சேலரி பஞ்சாபை சேர்ந்தவர் தன்வீர் சிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து 2010 ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அங்கங்கிருந்து பூம் மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய குவாண்டம் அப்படி இருக்கக்கூடிய இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதுக்குரிய மெக்கானிசத்தையும் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸையும் கண்டுபிடிச்சி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் உயர்ந்துட்டார். இன்றைக்கி அவர் ஒரு நாளுடைய சம்பளம் 28 கோடி. இன்றைக்கி பெர் டே 28 crores சம்பாதிக்கிறார். நம்ம வந்து ஒரு லூயியை பற்றி படிச்சுட்டு இருக்கோம், ஒரு நாதல்லாவை பற்றி படிச்சுட்டு இருக்கோம், ஒரு சுந்தர் பிச்சை பற்றி எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாரையும் விட தாண்டி அவர் மேலே போகிறார். அவர் உங்களை மாதிரி உருவான ஒரு ஆள் தான். அவர் இன்றைக்கி அவ்வளோ ஒரு மிகப்பெரிய லெவலில் போயிருக்கார். எண்ணங்களை பெருசாக்கணும், நிறைய சோதனைகளை தாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வரணும். தொடர்ந்து நம்ம வந்து பாசிட்டிவாகவே நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாத்த விட எமோஷனல் பாண்டிங் வரணும். இந்த ஸ்கூல் நமக்கு ஒரு விருட்சத்தை கொடுத்துருக்கு. விதையாக அங்கே போனோம், இன்றைக்கி விருட்சமாக பறந்து இத்தனை பேர் மேடையில் வந்து பேசுகிறோம். இன்னும் ஒரு 100கணக்கான பேர் சாதிச்சுக்கிட்டு இருக்கவங்க வந்து பேச முடியலை. சைக்காலஜி ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் வரல, மீடியா ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் வரல. இன்றைக்கி மீடியாலாம் மிகப்பெரிய சேலஞ்சஸ். பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும். ஒரு யூடியூப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆனவங்க நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு தடவை யூடியூப்பில் போய் ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இம்மீடியட்டாக என்னுடைய நண்பர்களுடைய செய்திகள் அதில் தொடர்ந்து வந்துகிட்ருக்கும். ஒன்று வந்து தராசு ஷியாம் எடுத்தோன்னே அவர் ஒருவர், அவர் வந்து நிறைய பொலிட்டிக்கல் பீப்புள் பார்த்து இன்டர்வியூ எடுத்து அவரை வச்சுட்டு ஒரு அந்த யூடியூப்பர் இன்டர்வியூ எடுப்பாங்க. யூடியூப்பர் இன்டர்வியூ எடுக்கும்போது அவருக்கு வந்து மணின்னு ஒருத்தர் தாடி மணின்னு வச்சுருப்பார், அவரையும் பாருங்கள். இதே மாதிரி நிறைய பாண்டே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அது அன்னன்னைக்குள்ள மெசேஜ் வந்துட்டுருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அவங்க பேசுவாங்க. பேசும்போது ஒரு நாளைக்கு 2 போஸ்டிங் போடுவாங்க. ஒரு போஸ்டிங்கில் பேசுகிறதுக்கு கண்டென்ட் எடுத்து பேசுகிறதுக்கு அவருக்கு 25,000 ரூபாய், பெர் டே 50,000 அவர் சம்பாதிப்பார். அந்த தராசு ஷியாம் எனக்கு முன்னாடியே சீனியர். அவருக்கு நம்ம ஆலங்குளத்து பக்கத்தில் நெட்டூர் பக்கத்தில் தான் அவருடைய வில்லேஜ். செட்டில் ஆகி பல நிறுவனங்கள் அது மாதிரி மணி நிறைய அவர் என்சைக்ளோபீடியா மாதிரி பேசுவார். ஆனால் பார்த்தீங்களா ஃப்ரண்ட் லைன்னு மிகப்பெரிய பத்திரிகைகள்லாம் வேலை பார்த்துட்டு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எமர்ஜிங் ஃபீல்டில் நீங்கள் வரணும். யங்ஸ்டர்ஸ் நிறைய தகவல்களை சேகரிக்க, டேட்டா சயின்ஸை பற்றி நிறையா பேசுனீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசுகிறீங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி உலகம். அறிவை வளர்த்தா இந்த ஃபீல்டு நமக்கு துணை நிற்கும். அறிவு வந்து நம்மளும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், ஒரு 75,000 ரூபா 1,00,000 ரூபா சம்பளம் கிடச்சிருச்சு, மெட்ராஸில் ஒரு ஃபேமிலி வரும், அந்த நீ வேலை பார்க்குற கம்பெனிக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருது, இல்லைன்னா அவங்க ஃபாரினோட டைப்பில் இருக்க ஆர்டர் நின்று போச்சுன்னா திருப்பி நாம் அந்த வீடையே அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு உருவாகும். அதனால் சாஃப்ட்வேர் கம்பெனியை நம்பி இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக. இன்றைக்கி இப்போ பாண்டிச்சேரியில் நான் படிச்சுட்டு இருக்கேன் ஸ்பீச் தெரப்பி பற்றி, ரொம்ப பெருமையாக இருந்தது. ஃபுல்லாக அருமையான தகவலை கொடுத்தா அன்றைக்கி பிபி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகள் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் போய் சைன் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு தரையும் பார்த்து பேசணும்னு ஆசையாக இருக்குது. முகத்தை இப்போ இம்மீடியட் இப்போ தான் முடிச்சுட்டு போனாலும் ரொம்ப கவனமாக இருக்குது. லா படிக்கும்போது கம்பெனியில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், கம்பெனி லா பண்ணணும். நீ இன்ஜினியரிங்கில் போகும்போது ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி உன்னோட நோக்கத்தில் இருக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க கேம்பஸில் அப்போ இவன் சஜித் இதில் இருக்கேன்னு சொன்னேன். எங்கே மதுரை தியாகராஜா அங்கே இருக்கும்போதே அங்கே நிறைய இருக்கையிலே மதுரையில் பெஸ்ட்டு கம்பெனியாக தான், பெஸ்ட்டு காலேஜ். அப்போ அந்த கல்லூரியில் என்னென்ன செமினார் நடக்குது நோட்டீஸ் போட காலையில் பார்க்கணும், வரக்கூடிய நியூஸ் பேப்பர்களை படிக்கணும், என்ன லேட்டஸ்ட் அப்டேட் இருக்கணும், நிறைய பேசணும். இப்போ இன்றைக்கி பிள்ளைகள்லாம் அங்கே இருக்காங்கல்ல, வெளியே போகிறோன்னே உங்களை சூழ்ந்து வருவாங்க.
இங்கே பேசுகிறதுக்கு தைரியம் இல்லை. வெளியே வந்தோடனே இந்த கோர்ஸில் நீங்கள் இப்போ என்ன பேசுகிறீங்களோ அதை வந்து உங்களை சூழ்ந்து நின்று கேட்பாங்க. அதை இந்த பொது மேடையில் நீ எப்போ பேச ஆரம்பிக்கிறியோ அப்போ நீ சாதனைகளாக நான் மாறிடுவேன். நீ ஓடி ஒளிஞ்சு போய் அங்கே போய் நின்று கேட்கக்கூடாது. அந்த திறமையை வகுப்பறையிலே வளர்க்கணும். வளர்க்குற பிள்ளைகள் தான் சாதி படைப்பாங்க. இதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு 1000 கேள்விகள் இப்போ மனசில் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இப்போ விழுந்த உடனே இங்கே இந்த இடத்த விட்டு நகர்ந்த உடனே சாப்பிட்ற இடத்துல ஒவ்வொரு சீனியரை போய் பிடிச்சிட்டு இதை எப்படின்னா படிக்கலாம், அதை எப்படிலாம் படிக்கலாம் நீ கேட்க போகிற. அதை இந்த கிரவுண்ட்லேயே மைக்க வச்சு கேட்டிருந்தீங்கன்னா கல்லூரிக்கு போகும்போது இன்னும் பெருமையாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் 11th அதை இப்போவே ஃபாலோ பண்ணணும். அடுத்த வருஷம் நம்ம ஆரம்பிக்கும் போது கிளாஸ் ரூமில் அருமையாக டீச்சர்ஸை இன்ட்ராக்ட் பண்ணணும். யாருக்கு எனக்கு ரிசோர்ஸ் பர்சனுங்க வந்தவங்களாம் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் உள்ளே வச்சு பேசுகிறதுக்கு நம்ம பிள்ளைகள் அவ்வளோ கஷ்டப்படுது சொல்லணும். உங்கள் பிள்ளைகள்கிட்ட என்னால் பதில் சொல்ல முடியல சார், இனி உங்கள் ஸ்கூலுக்கு வரணும்னா நான் வேறு விதமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும், அந்த மாதிரி பிள்ளைகள் நாலேஜாக இருக்காங்க அப்படின்னு என்னைக்கு சொல்ல வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷம். அதுக்கு நீங்கள் தயாராகணும். பிள்ளைகள் வந்து லேட்டாக தயாராகிருக்காங்க, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னுடைய பழைய மாணவர்கள் அத்தனை பேரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதெல்லாம் நிச்சயமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய பயணம் காத்திருக்கு. டெய்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், படிக்கணும். நம்ம வேலைக்கு வந்துட்டோம், ஏதோ ஒரு சொசைட்டியில் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் நமக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு மட்டும் யாரும் சோம்பேறி ஆகிடாதீங்க. நிறைய படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்காகவே படிக்கிறேன். காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன். 2 hours தமிழ்நாட்டில் இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுக்குறேன். ஆசிரியர்களுக்கு தேவையான கண்டென்ட் டெய்லி கொடுத்தா நம்மளை அவங்க ஒரு மாதிரி பார்த்துருவாங்க. அதனால் சில நேரங்களை மட்டும் கொடுக்குறேன். ஆனால் ஒரு கனெக்டிவிட்டி உங்களோட எல்லாரோட இருக்கணுங்கிறதுக்காக ஒரு குட் மார்னிங் மெசேஜ், அதில் ஒரு கண்டென்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 2 நாளைக்கு முன்னாடி அம்பானியை பற்றி ஒரு எழுதியிருந்தேன். அவர் போட்டிருக்கிற வாட்சி உலகத்திலே 3 பேர் தான் போட்டிருக்காங்க, 23 கோடி ரூபா. இப்படிப்பட்ட வாட்சியெல்லாம் பெரும் செல்வந்தர்கள் இந்தியாவில் போடும்போது இந்தியாவினுடைய விரைவில் இந்தியா வந்து வல்லரசாயிரும் போல் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். உடனே மதுரை கலெக்டர் சங்கீதா அதில் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க, இதுவரைக்கும் உங்களுடைய செய்திகள் வந்து மார்னிங் மெசேஜ் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, இன்றைக்கி எழுதியிருக்கும்போது நீங்கள் பணக்காரர்களை நோக்கி ட்ராவல் பண்ணுற மாதிரி அதில் வார்த்தைகள் இருக்குது, வலியவர்களை எளியவர்களை பற்றி நீங்கள் அதில் எழுதலையே அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் சங்கீதாவுக்கு டியர் சிஸ்டர் ப்ளீஸ் ரீட் ட்வைஸ் அப்படின்னு போட்டேன். அதில் நையாண்டியாக எழுதியிருக்கதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு தம் போட்டு பாராட்டியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே ஒரு போலீஸ் ஆஃபீஸரில் இது வந்து இப்போ நடந்தது. டெய்லி இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து நான் போட்ட குட் மார்னிங் மெசேஜுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எனக்கு அது ஃபாலோஅப்பில் வந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்காகவே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு நிறைய. இதை மாதிரி இனி இந்த நாள்லேருந்து உங்களுக்காக, அலுமினிக்காக, வரக்கூடிய ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ்க்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக நிறையா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நிறைய உங்களோட ஷேர் பண்ணுவேன். என்னோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். நான் ஒரு கையே ஓசை கொடுத்துட்டு ஒருத்தனே தேர் பிடிச்சி இழுக்க முடியுமா? இன்றைக்கி நெல்லைப்பர் கோயில் தேர் நிற்குது, அங்கே திருவிழா வருது, கும்பாபிஷேகம் வருதுன்னா என்ன பண்ணுறாங்க? ஊரே திரண்டு தேர் இழுக்குது. நீ தான் ஊர், நீ வந்து தேர் இழுத்தீன்னா நான் உடம்பு பிடிச்சி உன்னோட நிற்கும்போது அந்த தேர் வேக வேகமாக நகலும், அந்த நிலையத்தை சேர்ந்து சீக்கிரம் அடையும். நீ வந்து பார்த்துட்டு தூரத்தில் வேடிக்கை பார்த்துட்டு நான் மட்டுமே போட்டு இழுத்துட்டு இருந்தேன்னா அது எப்போ போகும்? அது நிலையத்தை போய் அடையுமா? அதுதான் இன்றைக்கி நிலை. அதனால் தேர் இழுக்கிறதுக்கு நாம் தயாராகணும். நாம் வந்து ஒரு நல்ல தருணத்தில் இங்கே கூடி இருக்கிறோம். சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் பேசுகிறதும் இனிமேல் கஷ்டம்தான். ஆனால் பேசணுன்னு ஒரு நாள் முழுக்க நான் மேட்ரு வச்சுருக்கேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸை சொல்லுவேன். அப்பப்போ நம்ம வந்து நம்ம டொமைனில் பேசிக்குவோம். தயவு கூர்ந்து, அன்பு கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறேன். நமக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. பள்ளிகள் அளவில் அலுமினியை யாரும் கூட்டுறதில்ல. கூட்டிகிட்டு இப்படி ஒரு மாற்று சிந்தனை யாரும் விதைக்கிறதில்ல. நீ பாரு, எடுத்து பாரு, உன்னோட நண்பர்கள் அங்கே இருக்கக்கூடிய கல்லூரியில் இருக்கவங்கள பார். யாராவது ஒரு ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியை கூப்பிட்டு ஸ்கூல் மாணவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கானா? இதுக்கு இந்த டொமைன் இருக்குன்னு சொல்கிறானா? இங்கே இதுக்கு படிப்பு இருக்குன்னு சொல்கிறானா? இந்த படிப்பை படித்தா நீ வந்து சிவில் சர்வீஸ் எழுதுறதுக்கு உன்னை பின்னாடியே தூக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறானா? யாரும் இருக்க மாட்டாங்க. நான் இருக்கேன் உனக்கு, இதை பார்த்து புரிஞ்சுக்கோ. நாம் எல்லோரும் சேர்ந்து வளருவோம். ஆனால் இன்னொரு விஷயம், உங்கள் மனசில் யாராவது சார் வந்து இப்படி ஒரு மீட்டிங்கை நடத்துகிறாரு வருஷந்தோறும், நாமள்கிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ அப்படின்னு மட்டும் நீ நினச்சிடாத. இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் அலுமினி வந்து பெரிய ஹால் கட்டி கொடுத்துருக்காங்க, லைப்ரரியை கட்டி கொடுத்துருக்காங்க, ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வாங்கி கொடுத்துருக்காங்க. நீ பார்த்துருப்ப. ஒரு காலத்திலும் சரி, நான் உயிரோடு இருக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து எந்த விஷயத்தையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். அது எனக்கு தரல, கடவுள் நிறைய வரத்தை எனக்கு கொடுத்துருக்காரு, நல்ல தைரியத்தை கொடுத்துருக்காரு. எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக உனக்கு ஒரு சர்வெண்ட்டாக நான் இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. ஏதாவது ஒன்று நான் செய்துக்கிட்டே இருக்கணும். இந்த கேம்பஸில் நீ வரணும், ஒரு அக்ரிகல்ச்சர் கான்ஃபரன்ஸை போடணும், இங்கே உள்ள விவசாயிகளை திரட்டணும்.
அந்த விவசாயிகளுக்கு நீ வந்து ஒரு டெக்னாலஜியை பற்றி கொடுத்து அவங்க அந்த விவசாயத்தை இங்கே பெருக்கெடுத்து அது மிகப்பெரிய அளவில் வரணும். இங்கே இருக்கக்கூடிய லாயர்ஸ் ஒரு பெரிய ஃபேம் அங்கே உருவாக்கி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். இப்போ படிக்கிற சிஏ இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலை சார்ந்து, ரெண்டாவது இந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியை தாண்டி இப்போ கேட்டிங்கல்ல ஸ்மால் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு, இன்றைக்கி இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன தெரியுமா? அவங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சிஸ்டம் ரொம்ப மோசம். ஜிஎஸ்டி வந்து நமக்கு வந்து 18% 28% வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். 18% காமனாக நிறைய ப்ராடக்ட்டுக்கு வச்சுருக்காங்க. இப்போ இன்றைக்கி வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேயோ அங்கே இருக்கக்கூடிய சைனாவிலே பார்த்தீங்கன்னா 7% 9% தான் ஜிஎஸ்டி. அவங்களுடைய ஜிஎஸ்டியோட நார்ம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸும் வெரி சிம்பிள். நமக்கு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் பேப்பரில் ராங் என்ட்ரி யாராவது ஒரு சிஏ ஆஃபீஸிலேருந்து இந்த மாதிரி இன்டர்மீடியேட் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை ஃபவுண்டேஷன் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க போய் அப்லோட் பண்ணி அதில் தப்புனா உடனே இத்தனை கோடி ரூபா அவங்களுக்கு பெனால்ட்டின்னு போட்டு நோட்டீஸ் வந்துடும். உடனே மிரண்டு போய் ஒரு ஆடிட்டரை தேடி ஓடுறதா யாரை தேடி ஓடுறதுன்னு தெரியாமல் ரொம்ப திகைச்சு போய் இருக்கிற ஒரு உலகமாக நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை நாம் நம்மளுடைய மாவட்டத்தில் மாற்றணும்னா சிஏக்கள் உங்கள் வந்து நீ சென்னையில் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இங்கே ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் போடணும். அதுக்கு 1 கோடி ரூபா செலவுதோ 5 கோடி ரூபா செலவுதோ அந்த 5 கோடி ரூபாயும் ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ் தரதுக்கு தயாராக இருக்குது. அந்த போர்ட்டலில் நீ குவாலிஃபைடாக இருக்கிறியான்னு பார்க்குறான், உன்னுடைய டேலண்ட் என்னன்னு பார்க்குறான், உன்னுடைய எக்ஸ்போஷர் என்னன்னு பார்க்குறான். 5 ஆண்டுகள் நீ பணியில் இருக்கணும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சேவைக்கு நீ வரணும்னு எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அந்த 5 இயர்ஸ் உன்னுடைய ஃபவுண்டேஷனை சிந்தன் பண்ணுற நேரம் நீ இருக்கிற துறையில். 5 ஆண்டுகள் கழித்து நீ தயாராகிறதுக்கு அந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ இருந்தே உழைக்க ஆரம்பித்து நம்ம டேட்டாவை கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது வெற்றி நிச்சயம். அந்த வெற்றியை நோக்கி தான் நாம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு மீட்டிங்கையும் ஜனவரி 13னா நம்மளுடைய பிறப்புறம் நம்மளுடைய தாய் வீட்டில் நாம் இருக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. உங்களோட இருக்கிற உங்கள் பேட்ச்மேட்டை போய் சொல்லுங்கள். நீங்கள் இப்போவே 10 பேர் தயாராகுங்க. ஒவ்வொரு படிப்புலையும் A to Z எல்லா படிப்பில் இருக்கிறவங்க 10 பேர் தயாராகிட்டிங்கன்னா அந்த 10 பேரை நம்ம 100 பேரை எடுத்து கொண்டு போயிடலாம். அவங்க உங்கள் பின்னாடி வந்துடுவாங்க. அவங்கள எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன அட்வைஸ் பண்ணி கொண்டு வரணுமோ அந்த விஷயத்தை நாம் கொண்டு வர முடியும். அதனால் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை பற்றி கனவு காணுங்க. அக்ரியில் இருக்கிறவங்க நம்முடைய மாவட்டத்தினுடைய விவசாயத்தை பெருக்கிறதுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நம்முடைய படிப்பு எந்த அளவுக்கு உதவும், இந்த விவசாயிகளை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பாருங்கள். வெட்டினரியில் இருக்கிறவங்க அதில் இருக்கக்கூடிய அனிமல் ஹஸ்பண்ட்ரியை நாம் எப்படி டெவலப் பண்ண முடியும். அப்போ இந்த மாவட்டத்தில் அந்த வளத்தை எப்படி பெருக்கிறது. ஒரு வார்த்தையை சொன்னால் ரொம்ப ஊனிங்காக இருக்குது. மனிதன் உயிரை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் செலவு செய்திருவாங்க. மாடு வந்து ஒன்லி சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான், அது உயிர் பண்ணால் கவலைப்பட மாட்டாங்கன்னு சொன்னான். அது எவ்வளோ வருது, அதுவும் நமக்கு பார்ட், அது நம்ம லைஃபோட ஒரு இன்டகிரேட்டட், அதை வந்து நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது. அப்போ அதை நாம் எவ்வளோ தூரத்துக்கு பேணணும். ஒரு நாட்டு மாடுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மதிப்பு, அதனுடைய நெய், அதனுடைய பாலுக்கு இருக்கிற வேல்யூ. இன்றைக்கி ஒரு சிந்து பஸ்ஸு 7 லிட்டரு 10 லிட்டரு கறக்குது, ஆனால் அது 1.5 லிட்டருக்கு மேலே கறக்காது. ஆனால் அது 1.5 லிட்டரு 100 மாடாக வச்சு வளர்த்து அதை எப்படி நம்ம ஒரு கண்டென்ஸ்டு மில்காக தயார் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்குரிய கன்சல்டண்ட்டாக நாம் உருவானோம். அவினாஷ், அதுதான் உன் மைண்டில் விதைக்கணும். இன்னையிலிருந்து உனக்கு கீழே 10 பேர் வெட்டினரி சயின்ஸ் உள்ளே வரணும். தனுஷ் 10 பேர் சாஃப்ட்வேரை உள்ளே கொண்டு வந்து அந்த டொமைனில் உள்ளே வந்துட்டோம்னா அடுத்த வருஷம் நம்ம மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லெவல்லேருந்து நம்ம இந்த லெவலுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம். அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நம்மளுடைய ட்ராவல் போகுது சார், நம்ம சாதிச்சிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட், அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் உங்கள்கிட்ட வரணும். அதே மாதிரி யாரெல்லாம் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பிள்ளைகள் இங்கே இருக்கிறவங்க, இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, படிக்க போகிறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுக்கு தேவையான ஃபைனான்ஸை சென்னையில் ஏற்பாடு பண்ண முடியும். வீடுகளில் பண கஷ்டம் இருக்குது, என்னால் படிக்க முடியாதுன்னு மட்டும் யாரும் ஃபீல் பண்ணிடாதீங்க. ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். படிக்கிறதுக்கு மட்டும் நீ தயாராகு. முதல்ல இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். கிளாஸில் டீச்சர்ஸ்கிட்ட அன்பு காட்டுங்க, பேரண்ட்ஸ்கிட்ட அன்பு காட்டுங்க. உங்களுக்கு படிப்பு தானாக வரும். டீச்சர்ஸ் வந்து நீ வந்து உருப்படாதவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அது வந்து நெகட்டிவாக திட்டுறதில்லை, அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. இதை விட மோசமான அடிகள் உதைகளை வாங்கி பேச்சுகளை கேட்டு தான் வந்து மேடையில் நிற்கிறோம். அவங்க பேசுகிறாங்கன்னா உளப்பூர்வமாக ஒரு பாண்டிங் உணர்ச்சி வசமாக இப்படி பேசினாலாவது இந்த பிள்ளை நல்லா வந்துடாதா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆட்டிடியூடாக இருக்குமே தவிர நீங்கள் வீணாக போயிடணுங்கிறது யாருக்குமே இருக்காது. அதனால் ஆசிரியர்களுடைய வார்த்தைகளை வந்து அன்பு காட்ட கற்றுக்கணும். சின்ன விஷயத்துக்கும் அனிச்சை மலர் மாதிரி சென்சிட்டிவாக இருந்து முகத்தை தொங்க போட்டு நான் இன்றைக்கி எக்ஸாம் எழுத மாட்டேன், டீச்சர் திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூடெல்லாம் குழந்தைகளுக்கு வரக்கூடாது. அதெல்லாம் இயற்கை. வகுப்பறைகளில் நடக்கக்கூடிய தினகரி நடக்கக்கூடிய களப்பேரங்கள் அதெல்லாம் சந்தித்து தானே மேடைக்கு வரணும், சாதிக்கணும், இதெல்லாம் பார்க்கணும், ரசிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு.
முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இப்போ ஏகப்பட்ட ஆலோசனைகளை சொல்லிட்டேன். நிறைய இன்னையிலேருந்து நாம் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அடுத்த மீட்டிங் ஜனவரி 13 மீட் பண்ணுவோம். நிச்சயமாக அடுத்த தடவை நிறைய வருவாங்க. ஏன்னா காரணம் இந்த லீவு ஒரு இப்படி மாட்டிக்கிட்டது ஒரு சிக்கலாயிடுச்சு. நீங்கள் எல்லாம் போய் பாஸ் ஓவர் பண்ணுங்கள். இப்போ யாரெல்லாம் 10 பேர் வந்ததை இம்மீடியட்டாக ஒரு வித்தின் இந்த மந்த் எண்டுக்குள்ளே அந்த லிஸ்ட் அவுட் மெடிசின்னா 10 பேர் இதெல்லாம் கொண்டு வாங்க. இப்போ 10 பேர்னு கொண்டு வரதை விட மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களாம் தனி டொமைனாக கொண்டு வாங்க. லாவில் இருக்கவங்கள தனியாக கொண்டு வாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை தனியாக கொண்டு வாங்க. யார் யாருக்கு வருவார் என்றும் நான் நம்புகிறேன். அதே முறையில் பிள்ளைகள் நீங்களும் ஒரு ஸ்டேஜ் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இனி வீட்டில் சீனியர்களுக்கெல்லாம் 17, 18, 19 பேட்சுக்கெல்லாம் அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அந்த திருமணங்கள் வரும்போது இன்வைட் பண்ணுங்கள். உங்களை வந்து அந்த கோலத்தில் அந்த மனக்கோலத்தில் நான் வந்து பார்க்கணும், உங்களை வாழ்த்தணும். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த நாட்களெல்லாம் பார்த்து காத்துட்ருக்கேன். இனி அந்த நிகழ்வுகள் அடிக்கடி வரும். எங்கே இருந்தாலும் லீவை போட்டு உங்களை ஓடி வந்து பார்க்கணும். சொந்த பந்தங்கள் கல்யாணத்துக்கு போகிறோமோ இல்லையோ அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். ஆனால் உங்கள் முன்னாடி நான் நிற்கணும். அந்த இப்போ எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அதனால் யாரும் என்னை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா நிகழ்வுகள்லையும் நாம் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு அன்போடு நாம் சந்திப்போம். நிறைய தொடர்ந்து எழுதுவோம், பேசுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.